இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா என்னோட கழனிக்கு தான் வந்திருக்கேன். இங்கே எங்கள் அப்பா வந்து இலை கட் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்க நான் காமிக்கிறேன். எங்கள் அப்பா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வாழை மரத்தை பற்றி, அதுக்கு தேவையான உரம், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றத பற்றிலாம் சொல்லியிருப்பாரு. ஃபுல்லாக வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த வேறு இன்னும் நிறைய வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் நிறைய வீடியோ போடுறேன். நாளைக்கு ஒருத்தவங்க வாழை எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ எங்கள் அப்பா இலை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இலையெல்லாம் இப்போ கட் பண்ண போகிறாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதான் கட் பண்ணி வச்ச வாழை இலை. மரத்துலேருந்து கட் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான். கை வலிக்கும். சொரடை தூக்கி தூக்கி கட் பண்ணி அந்த இலையெல்லாம் கிழிக்காமல் எடுத்துகிட்டு வரணும். இப்போ எங்கள் அப்பா கட் பண்ணி வச்ச இலையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. இந்த இலை கீழே வைக்கும் போது பொறுமையாக கீழே கிழிக்காத மாதிரி வைக்கணும். இவர் தான் எங்கள் அப்பா. அப்பா என்ன பண்ண போகிறப்பா? ஒரு 150 இலை ஒருத்தர் கேட்டுக்கிறாங்கம்மா. அது கட் பண்ணி கட்டணுமா? ஒரு இலை கிழிச்சா எத்தனை இலை வரும்பா? சாப்பாடு இலை 2லேருந்து 5 வரைக்கும் இருக்குதுமா. தலை வாழையிலேயே கேட்டால் அந்த கீழே இருக்க வாழையெல்லாம் என்ன பண்ணுவீங்கப்பா? தலைவாயாலன்றது அதுக்கேற்ற மாதிரி தோப்பு இல்லை. இது தோப்பு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது வேறு இடம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து தலைவாயில் கம்மியாக தான் இருக்கோம் என்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி கலந்து போய் தான் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டு தருவோம். கலந்து இலைனா கீழே தலைவாழை இலை, பெரிய இலை, அடி இலை. ஒரு 100 இலை கட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்பா? எத்தனை இங்கே போட்டுட்டு பண்ணால் அரை மணி நேரத்தில் பண்ணலாம். 100 இலைக்கு அரை மணி நேரம் டைம். ஒரு கல்யாண சீசன்னா மேலே இந்த இலைக்கு வரதுக்கு 1 ஹவர் ஆகும். சேர்த்து 2 சேர்த்து 6 ஹவர் இறக்கிறதுக்கு 6 ஹவர் கட் பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் ஆகும். கல்யாண சீசன்னா எவ்வளோ இலை கட் பண்ணுவீங்கப்பா? இன்னைக்கு 1000 இலை பண்ணுமா? 1000 பேர் சாப்பிட்ற இலை 1000 பேர் சாப்பிட்ற இலை பண்ணுவோம். 1000 பேர் 1000லேருந்து 1500 வரைக்கும் பண்ணுவோம். அது வேகமாக செய்யணும். வேகமாக பண்ணணும். நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா? உங்கள் கூட யாரையாவது வச்சுருக்கீங்களா? தம்பி பையன் வந்தால் ஹெல்ப் பண்ணுவான். ஆளுன்றதுக்குலாம் அங்கே வேலை அந்தளவுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. நாங்களே பண்ணிக்கிறோம். அம்மா போய் எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. மழை சீசன்ல காத்தடிச்சிச்சுன்னா இலை எல்லாம் கட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க கஸ்டமரை? ஒரு நாளைக்கு 1000 இலை ஆகும். காத்தடிக்கலாம். காத்தடிச்சுன்னா பாதி தான் 500-400 தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குவோம் நாங்கள் அட்வான்ஸ். பார்ட்டிங்கிட்ட இருந்து அது மாதிரி திட்டமாக தான் அட்வான்ஸ் வாங்குவோம். அதுக்கு இப்போ இது வந்தால் காற்றுலன்னா சேர்த்து அட்வான்ஸ் வாங்குவோம். அதுக்கு ஒரு தோராயமாக கம்மியாக தான் வாங்குவோம். எப்பயுமே இருந்துட்டா திருப்பி ஏன்னா வரது ஆர்டர் வந்துட்டா திருப்பி தருவோம். இதெல்லாம் நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? பக்கத்தில் தாத்தா மாமா போனோம். அவர் பண்ணி அவரு கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்தது நாம் கொஞ்சம் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் மாடலாக பண்ணுறோம். அவரு முடிஞ்சது அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நாங்கள் மாற்றி கொஞ்சம் செய்கிறோம். இப்போ அனுபவத்தில் கொஞ்சமாக வந்ததுதாம்மா. வெளியெல்லாம் போய் நாங்கள் கற்றுக்கல. ஒரு வாழை மரம் நட்டு அந்த தோப்பு ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்ப்பா? ஒரு வருஷம் தான் ஒரு கொலை வந்து முடியறதுக்கு. 1 வருஷம் ஒரு 2 மாதம் கூட வரும். வீரியமாக இருந்தால் 1 வருஷத்துலேயே கொலை தள்ளி இதுவாகிடும். அது வந்து 6-7 மாதத்தில் பக்கன்னு வரும் கூட. அந்த பக்க கண்ணில் தான் நாங்கள் இலை பண்ணுவோம். அதெல்லாம் கொலை வந்த மரத்தில் பண்ண மாட்டீங்க? கொலை வந்த மரத்தில் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. வீரியம் கொலை தள்ளாது. அதனால் அது கூட தாய் கண்ணு கூட பக்கன்னு வருதுங்களா, அதுதான் பண்ண முடியும். அது அப்புறம் கண்ணு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வளர்ச்சி வந்த வரைக்கும் அப்புறமேட்டு அதையும் விட்டுடுவோம் பக்கு. அதெல்லாம் நாங்கள் இங்கே வந்து அழிச்சு திருப்பி வேறு இடம் பண்ணல. அது இலகத்துலேயே அப்படி பண்ணிக்கிறோம். பூச்சிலாம் தாக்கும் இல்லையா வாழை மரத்தில்? வாழை மரமே சாஞ்சிரும். நான் தடவை பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
உரம் அதிகமாக இது பண்ணோம்னா வச்சோம்னா பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்குமா. உரம் இல்லாத சாதா நம்ம இயற்கை உரமாக சாணி எரு தான் மக்கின எருங்களும் போட்டோம்னா உரம் இதில் நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். செயற்கை உரம் போடக்கூடாதுன்றீங்க? நிறைய உரம் போடலாம், அதுக்கேற்ற மாதிரி நிறைய போடாமல் பராமரிப்பு அது மாதிரி பண்ணணும். நாங்கள் அது மாதிரி மருந்து தெளிக்கிறதுலாம் இல்லைம்மா, இது வரைக்கும் பண்ணலை. உள்ள ஏதாவது வச்சிருக்கீங்களாப்பா தோட்டத்துல? தோட்டப்பயிர் மாதிரி வாழை மரத்துக்கு நடுவுல தோட்டப்பயிர் மாதிரி ஏதாவது? இது வந்து 5 வருஷத்து மரமா. அது முதல்ல வைக்கிறாங்க பாரு, அவங்க தான் அதில் ஊடு பயிராக கடலக்காய் இது மாடு செடி உளுந்து இது மாதிரி பண்ணுவாங்கம்மா. அதுக்கு பிற்பாடு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா இலை மூடிடும். இது ஊடு பயிர் வைக்க முடியாது. பில்லு மட்டும் வளரும். பில்லுங்களை பார்த்து நம்ம அழிச்சிக்கணும். வண்டியில் டிராக்டர் இருந்தால் ஓட்டலாம், கேப் அதிகமாக இடைவெளி இருந்தால். இல்லை நம்ம கையால் தான் இப்போ இது பண்ணோம், கொத்தணும் புடணும். அப்படி மாடு இருக்குது, மாடுக்கு போடுவோம். இல்லைன்னா அது மரத்துலேயே போட்டுருவோம், மக்கிடும். உள்ள மாடுலாம் மேய்ப்பீங்களா வாழை மரத்துக்குள்ள? பிடிச்சி ஒரு சில மாடுங்க இலைய மேலே மாட்டுக்கு விட மாட்டோமா, மேய்க்க மாட்டோம். இலை இல்லை கடிக்காதது மாட்டுங்களை தான் விடுறது. அது மாட்டோட சாணம் எல்லாமே உள்ளே எடுத்துட்டு வந்து போட்டுருவீங்களா, மகிழ்ந்துக்கு அப்புறம் எடுத்து வந்து போடுவீங்களா? ஒரு 3 அடி இடைவெளியில் கொட்டலாமா பச்சை சாணியெல்லாம். அதிகமாக பச்சை சாணி தான் நேராக மாட்டு கொட்டையிலேருந்து நேராக போயிடும் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், வண்டியில் எடுத்து போயிட்டு. இதில் எருவுனா கிட்ட மக்கில் ஆன எருவுனாது மரத்தை அணைச்சி கொட்டலாம். இப்போ அதில் பச்சை சாணி எதுவுமே அணைச்சி கொட்டக்கூடாது. கொட்டினா நோய் தாக்கம் புழுலாம் அதில் போய் இதுவாகிடும். அதில் ஆவி, அந்த பச்சை சாணியில் ஆவி அதிகமாக இருக்கும். அதில் கொட்ட மாட்டோமா, அது மாதிரி இடையே தான் கொட்டுவோம். எப்பவுமே இந்த வாழை இலையெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைப்பீங்களா, கழுவிட்டு? ஆமாம், ஒரு அளவுக்கு பண்ணாதாம்மா. இது நம்மளே பண்ணால் நல்லா இருக்கும், இல்லைன்னா எடுத்து போட்டுருவாங்க. ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாதான், இல்லைன்னா இது என்னது ரிப்போர்ட் வரும். ஆமாம், அது இது சொல்லுவாங்க. நம்மளால முடிஞ்சது க்ளீன் பண்ணி தான் தரணும். ஏதாவது ரொம்ப குறை சொல்லுவாங்களா கஸ்டமர் வாங்கிட்டு போகிறவங்க? 70 பேர், ஒரு 100 பேரில் 70 பேர் குறை சொன்னது கிடையாது. 70-80 பேர், ஒரு 20 பேர் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இயற்கையாக காற்றடிச்சா பண்ண அந்த நேரத்தில் குறை சொல்லுவாங்கம்மா. நீங்கள் எப்படிப்பா வீட்டுக்கு போவீங்களா, இல்லை 1000 இலை சீசன்லாம் இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக டைம் சரியாயிடுமே? காலையிலேருந்து வீட்டுக்கு போவோம். நைட்டு ஒட்டியாக செஞ்சோம்னா, ஒத்தி ஆளாக செஞ்சோம்னா நைட் ஆகிடும். பகலில் மேலேருந்து இலைக்கு ஏற்றாந்து உள்ளே போட்டுக்குவோம். நைட்டில் லைட் வச்சு கட் பண்ணுவோம். பகலில் அதிகமாக இருக்கும் வேலை, நைட்டில் 10 மணி வரைக்கும் இருக்கும் வேலை. பூச்சி தொல்லைலாம் இருக்காதுங்களா? பாம்பு தேள் எல்லாம் போவோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒதுங்கி போக வேண்டியதாம்மா. இப்போ எங்கேயும் பாம்பு இல்லாத வீட்டு ஓரமாக கூட தான் பாம்பு வரும், போவோம் நம்ம. ஆனால் தோட்டத்தில் அதிகமாக பார்த்ததில்லை. இருந்தாலும் நாங்கள் பார்த்தாலும் ஒதுங்கி போயிடும். அதுவும் நம்மளை பார்த்து ஒதுங்கி போயிடும். நம்ம தான் காத்த மாதிரி பார்த்துக்கணும். எங்கள் அப்பா ஒரு சின்ன எறும்பு கூட சாவடிக்காத மனுஷன், ரொம்ப நல்லவர். ஆமாம், இருக்கையில் எல்லாமே தான் இருக்கணும். பாம்பு இருந்தால் எலிக்கு இதுவாகுது. அது மாதிரி எல்லாமே ஒன்று பாம்பு தானே இருக்குது. அதுவும் இயற்கையாக அதுவாக போயிட்டா பிரச்சனை இல்லை. கையெல்லாம் வலிக்கும் இல்லையாப்பா உங்களுக்கு? ஷோல்டர்லாம் வலி செஞ்சுனே இருக்கிறவங்களுக்கு அதான் அதிகமாக சொன்னோமே, ஒரு 1000 அடிக்கு மேலே போடும்போது வலி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் மெதுவாக செஞ்சுக்கணும், வேகமாக செய்ய முடியாது. இல்லை அதிகமாக போனாலும் அது உடம்பு அதிகமாக இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். இன்னும் ஒன்று அதிகமாக கல்யாண நாளில் கொஞ்சம் அதிகமாக வேலை வரும். அதுக்கு மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது வந்து பிடிச்சி செய்றீங்களாப்பா இந்த வேலையை? இல்லை விரும்பிதாம்மா. இது அப்படியே பிடிச்சதால தான் நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறோம். ஆனால் பிடிக்காதவங்க, பிடிக்க முடியாதவங்க விட்டுடுறாங்க. தோப்பு சின்னதாக திட்டமாக வச்சுருக்குறாங்க, நாங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறோம். எத்தனை வருஷமாக செய்கிறீங்கப்பா? ஆமாம், ஒரு 5 வருஷமாக செய்கிறோம். 5 வருஷம் அதிகமாக செய்கிறோம். ஒரு 20 வருஷம் நாங்கள் அதை ஆரம்பிச்சு. நீங்கள் தான் தொடங்குறீங்க? உங்கள் அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருங்களா? இல்லைம்மா, அவர் அந்த அளவுக்கு எல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் செஞ்சு இது வேறு விவசாயம். நாங்கள் வந்து தோட்டம் இது வாழை தோட்டம்லாம் அவர் பண்ணது இல்லை. அவர் இருக்கும்போது நான் வாழை தோட்டம் வச்சுட்டேன். அவர் காலமாயிட்டார். அப்புறம் என்ன மாதிரி செயற்கை உரம்லாம் போடுவீங்கப்பா?
செயற்கைன்னா எருவு தான், செயற்கை உரம். மருந்து டிஏபி யூரியா மருந்து அதான் கெமிக்கல்னா அதுதான் யூரியா, பொட்டாஷு, காம்ப்ளெக்ஸு 3 கலந்து பண்ணுவோம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு 2 வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுவோம் கணக்கு. தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணுமா? தண்ணி ஒரு ஈரப்பதம் இருக்கணுமா? ஈரப்பதம் இருந்தால் தான் இலை வரும். இல்லைன்னா நம்ம காய்ச்சிருந்தா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி இறைக்கணும். ஒரு 10 நாளைக்கு அதிகபட்சம் 10-15 நாளைக்குள்ளே இறைச்சிடணும். அப்போ தான் அந்த இலை வந்துன்னே இருக்கும். இல்லை மரம் ஒரு 15-20 நாள் ஆச்சுன்னா மரம் லேசாக ஒரு மாதம் அதிகபட்சம் தாங்க, அப்புறம் வாடும் மரம். அது இலை வராது, மரமும் வீரியமாக இருக்காது. கல்யாண சீசனில் மட்டும் எல்லாம் இருப்பீங்களா, இல்லை எல்லா மந்த்துமே உங்களுக்கு ஆர்டர் வருங்களா? எல்லா மந்த்துன்னா வராதுங்க. 2 மந்த்து என்ன சொல்கிறது, 2 மாதம் 2 மாதத்தில் கல்யாணம். இந்த மாதம் கல்யாணம் கிடையாது, புரட்டாசி, மார்கழி 2 மாதத்தில். மற்ற மாதம்லாம் 10 மாதமும் கல்யாணம் கிடையாதுமா வந்து தான் இருக்கும், கொடுப்போம். இந்த நாளில் வந்து இது மாதிரி பிறந்த நாள், கோவிலுக்கு கோவில் விசேஷம், மற்ற சடங்கு சம்பிரதாயம் அந்த மாதிரி இதெல்லாம் போதுமா, அது கம்மியாக இருக்கும். ஹோட்டலுக்கு வந்து வாங்கி போகிறாங்க ஹோட்டலில், அது ஒரு இது. அதெல்லாம் கல்யாண நாள் வரும்போது அதிகமாக இருக்கும் வேலை. சின்ன கிழிஞ்ச இடம்லாம் என்ன பண்ணுவீங்க, யாரு கொடுப்பீங்க? அதுக்கு கையெழுத்து பவன். கையெழுத்து பவன்லாம் கையாகல ஒரு சாப்பாடு சின்ன தட்டில் இருக்கிற இடத்துல கையெழுத்து பவனில் எடுத்து போயிட்டு டிஃபனுக்கு வச்சு இது பண்ணுறாங்க தட்டில். இப்போ நீங்கள் இதுலேயே டிஃபன் இல்லைன்னா சின்ன சைஸு, சாப்பாடு இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் போடுவீங்க இல்லையா? அவ்வளோதான், பிரிச்சுக்குவோம். சின்ன தகத்தில் தனி கட்டு போடுவோம். அப்படி ஒன்றா வச்சு கட்டிட்டாலும் அவங்க எடுத்து போய் பிரிச்சு கிளீன் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அதிகமாக வேலை இருக்கும்போது ஒன்றா தான் வெட்டுவோம். அவங்க எடுத்து போயிட்டு சப்ளருங்க வந்து பிரித்து பண்ணிக்குவாங்க. எங்கள் பக்கம் செய்கிற தொழில் இது மாதிரிமா. உங்கள் வாழை இலை அப்புறம் வாழை இலையும் இதுவும் எவ்வளோ ரேட் கொடுப்பீங்க? தலைவாயில் எங்களுக்கு 3 ரூபாமா. தலைவாயில் எங்கள் பக்கம் 3 ரூபா. கிளம்பு இலை கூட 2 ரூபா தருவோம். இந்த இலை ஆன்லைனில் 5 ரூபா விற்குதுங்கப்பா. 5 ரூபா அதான் எனக்கு அந்த மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. இங்கே நாங்கள் செய்கிற மாதிரியே செய்கிறோம். நீங்கள் உங்கள் இடத்துல எத்தனை பேர் வாழை மரம் வச்சுருக்காங்க? வாழைத்தோப்பு உங்களை மாதிரி வேறு யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? 5 பேர் நம்ம ஊரில் நுழம்ப பெரிய நுழம்பில் 5 பேர். அதான் நாங்கள் ஏரி கீழே இருக்கிறோம். நான் அவங்களாம் ஏரிக்கு மேலே. உங்கள் ஊர் பெரிய நுழம்பை? ஆமாம், பெரிய நுழம்பை தான். எங்கே இருக்குது? பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்துலன்னா திருவண்ணாமலை ரோடு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. மேல்மலைனூர் தாலுக்கா, அது இடம் இருக்குது 10 கிலோமீட்டரு. சேத்பட்டுக்கு நாங்கள் 3 கிலோமீட்டர் சேத்பட்டுலேருந்து. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பக்கத்தில் பக்கம். அது நம்ம மாவட்டம் லாஸ்ட்டு. நாங்கள் மலைனூர் விழுப்புரம் மாவட்டம் லாஸ்ட்டு. எல்லாம் உங்களால் கரெக்டாக இருக்குங்களா? உங்களுக்கு மேலே ஆர்டர் வந்தாலும் பண்ண முடியுமா உங்களால்? அந்த அளவுக்கு தனியாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோதான். இது வந்து ஒரு 2.5 ஏக்கர் வாழை இருக்கு. 2.5 ஏக்கருக்கு 1000 இலை வரும் ஒரு நாளைக்கு. இது காற்று அடிச்சுன்னா போச்சுனாலும் அதுக்கு பாதி தான் ஒரு தரோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆர்டர் வாங்கணும். வேலையும் முடியலனாலும் அது குறைச்சி தான் வாங்கணும். ஆர்டர் வாங்கணும்னு சொல்கிறது புரியுதுங்களா? ஆர்டர் வந்து நம்ம கொடுக்கணும், சப்ளை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்ய முடியும். அதிகமாக நம்ம இது போட்டு செய்ய முடியாதுமா. கொட்டு, மரக்கட்டை, இது மரக்கட்டை, நிறைய இது நத்தை, பட்டை நத்தை, 2 நத்தைங்க இருக்குது. அதெல்லாம் இயற்கையோட பார்த்தா இயற்கை. அதெல்லாம் வரும் போகுமா. அதுக்கெல்லாம் நம்ம கொசு தொல்லாம் நிறைய இருக்குமாப்பா இங்க? கொசு ஆமாம், ஈரமாக இருக்கும்போது மழை நாளில் அதிகமாக இருக்குமா, வெயில் நாள் இருந்தால் கம்மியாக இருக்கும். பார்த்து உடம்பு ஆடினே இருந்துச்சுன்னா கொசு கடிக்காது. எங்கேயாவது வெளியே போவீங்களாப்பா நீங்க டூரு இந்த வேலை வச்சுட்டு? இல்லைங்க, அந்த தோட்டம் போடுறதுலேருந்து போக முடியல நிலமை. பழகிட்டு அதிகமாக வந்து பழக்கமாயிடுச்சு. அதெல்லாம் வேலை சரியாக இருக்குதுங்க.
ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்னப்பா சொல்வீங்க? விவசாய பக்கம் போகணும் அப்படின்ற இளைஞருக்கு நீங்கள் வைக்கலான்றீங்களா? இந்த வேலை அவங்களால முடியுன்றீங்களா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? விவசாயம் நல்லா இருக்கணும், எல்லாம் நம்ம இதுவாக பண்ணணும், விவசாயம் நீடிக்கணும் அப்படின்னா இறங்கி செஞ்சால் தான் நல்லது. இல்லை இது ஏன் நம்ம செய்யணும்னு ஒருத்தராக கழிச்சுன்னு போனோம்னா அது இதுவாகாதுங்க. எல்லாரும் இறங்கி செஞ்சால் தான் நல்லா வளரும். இது நம்ம நாடு வந்து நம்ம இது வீடு ஊர் எல்லாமே வளரும். சரிங்கப்பா, உங்ககிட்ட யாராவது ட்ரைனிங்க்கு வந்தா கற்றுக் கொடுங்கப்பா. விருப்பப்படுறவங்க வருவாங்க, வர மாதிரி இருந்தால் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக கற்றுறோமா, நாங்களும் எதிர்பார்த்துனாங்கிறோம், ஒரு நாள் செய்யணும்னா. சரிங்கப்பா.